குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து பார்த்தீங்கன்னா யுஎஃப்ஆ நேஷன்ஸ் லீக் 2024-2025 மேட்ச் சுவிட்சர்லாண்ட் வர்சஸ் ஸ்பெயின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பனிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயின் தான் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து ஃபஸ்ட் அட்டாக்லேயே சான்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. யார் மூலியமானா ஃபேபியன் ரூயிஸ், நீக்கோ வில்லியம்ஸ் இவங்க பாஸ் பண்ணி பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யோசேலியோ இருக்கிறத பார்ப்பார். நீக்கோ வில்லியம்ஸ் அவருக்கு ஃப்ரீயாக இருக்கிறத பார்த்து அவருக்கு பாஸ் பண்ணப்போ யோசேலியோ என்ன பண்ணுவாங்கன்னா சூப்பராக ஒரு ஷாட் அடிப்பார். பட் வந்து பார்த்தீங்கன்னா கீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் டிப் பண்ணி கார்னருக்கு அமுச்சிடுவார். இதனால் ஸ்பெயின் கார்னருக்கு வச்சு டெலிவர் பண்ணுவாங்க. டெலிவர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் கிளியர் பண்ணிவிடும். அதில் பார்த்தீங்கன்னா யமீன் யமாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் கிடைக்கும். அவர் ரைட் ஃப்ளாங்க்லேருந்து உள்ளே ட்ரிபிள் பண்ணி உள்ளே போவார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிங்க் பாஸ் மாதிரி கொடுத்து அதில் டிங்க் கிராஸ் மாதிரி கொடுப்பாரு. அது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹெட்டர் யோசேலியோ கிடச்சது, அதை யூஸ் பண்ணி யோசேலியோ ஹெட்டர் பண்ணி கோல் கொடுத்துருவார். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் வந்து பார்த்தீங்கன்னா லீட் எடுப்பாங்க. இன்ஸ்டண்ட்டாக சுவிட்சர்லாண்டு ரிப்ளை பண்ணுறான்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட் ஃப்ளாங்க்லேருந்து அட்டாக் வரும். அந்த பில்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விஸ் பிளேயர் கையில் பட்டு வந்து பார்த்திங்கன்னா பால் எடுத்துகிட்டு போவார். த்ரூ பால் கொடுப்பார் எம்போலோவுக்கு. லெஃப்ட் ஃப்ளாங்கில் வந்து ஒரு ட்ரிபிள் பண்ணி பாக்ஸ்குள்ளே போயிட்டு ஒரு லோ கிராஸ் கொடுப்பாரு. அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பிளேயர் ஃபியூலருக்கு கிடச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப்பின் பண்ணிவிடுவார். இதனால் 1-1 மாதிரி ஆகும். பட் விஏஆர் பார்த்துட்டு ஹேண்ட்பால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டதுனால கோல் கிடையாதுன்றாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயின் வந்து பார்த்திங்கன்னா 2வது கோல் அடிச்சிருவாங்க. யமீன் யமால் என்ன பண்ணுவாருன்னா சூப்பராக வந்து நீக்கோ வில்லியம்ஸ் த்ரூ பால் கொடுப்பாரு. பாக்ஸ்குள்ளே இருப்பார், ட்ரிபிள் பண்ணி உள்ளே எடுத்துருப்பார் நீக்கோ வில்லியம்ஸ். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷாட் அடிப்பார். கீப்பரோட லெக்ஸில் பட்டு ரீபவுண்ட் ஆகி வந்து பார்த்திங்கன்னா ஃபேபியன் ரூயிஸ்க்கு வந்து வரும். அவர் என்ன பண்ணுவார்னா வந்து பாட்டம் ரைட் கார்னரில் வந்து ஷாட் அடித்து வந்து பார்த்தீங்கன்னா கோல் போட்டுருவார். இதனால் ஸ்பெயின் 2 சுவிட்சர்லாண்ட் 0 ஆகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கேம் சேஞ்சிங்காக வந்து ரெட் கார்டு ஒரு கொடுப்பாங்க ஸ்பெயினுக்கு. என்னென்னா வந்து ஒரு ஸ்விஸ் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஆஃப் த பிட்ச்சில் த்ரூ பால் கொடுப்பாரு. எம்போலோ ஓடுவார். ஸ்பெயின் டிஃபெண்டர் நார்மேண்ட் அவர் என்ன பண்ணுவார்னா ஷர்ட்டை புல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கீழே அவர் தள்ளி விட்டுருவார். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரி ரெட் கார்டு கொடுப்பாரு. விஏஆர் செக் பண்ணிட்டு ரெட் கார்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் 10 மேன் மாதிரி ஆகி ஸ்விஸுக்கு வந்து அட்வான்டேஜ் கிடைக்கும். இதனால் ஒரு ஃப்ரீ கிக் கிடைக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பிளேயர் ஆம்டோனி அவர் என்ன பண்ணுவார்னா ஃப்ரீ கிக் எடுப்பார். ஒரு சூப்பரான கேர்லிங் ஷாட் அடிப்பார். பட் ஆனால் டாப் ஆஃப் த போஸ்ட்டில் பட்டு வந்து பார்த்திங்கன்னா போயிடும். அதனால் கோல் வந்து போயிருக்காது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயின் வந்து பார்த்திங்கன்னா பேக் ஃபுட்டில் தான் இருப்பாங்க. ஒரு ரேரான அட்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா கேர்வால் மூலம் கொண்டு வருவாங்க. யமீன் யமால் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஃப்ளாங்க்லேருந்து உள்ளே கட்டின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்ரைஸாக ஒரு ஷார்ட் கேர்லிங் ஷாட் அடிப்பார். அது கீப்பர் சேவ் பண்ணிவிடுவார். ரீபவுண்ட் கிடைக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் வந்து கிளியர் பண்ணிவிடுவாங்க. அதில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஸ்ஸுக்கு தான் வந்து ஒரு சூப்பர் சான்ஸ் கிடச்சி ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா வந்து வார்காஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு கிராஸ் பண்ணுவார். அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எம்போலோ ஃப்ளிக் பண்ணி ஆம்ப்ரோனி வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருப்பார். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கண்ட்ரோல் பண்ணி டேப்பின் பண்ணிவிடுவார். கோலை வந்து டேப்பின் பண்ணிவிடுவார். இதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயின் வந்து பார்த்திங்கன்னா 2 கோல்ஸ் சுவிட்சர்லாண்ட் 1 இருக்கும். கேம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஸ் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். செகண்ட் ஹாஃபும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையா கிராசஸ்ஸு கார்னர் நிறையா கிடைக்கும். எப்படியாவது ஸ்பெயின் டிஃபென்ஸை பிரேக் பண்ணலான்னு பார்ப்பாங்க. சான்சஸ்ன்னு சொல்கிற மாதிரி த்ரெட்டனிங்காக எதுவும் வந்து இருந்திருக்காது. கிராசஸ்லாம் பாக்ஸ்குள்ளே ட்ரிபிள் பண்ணி போக பார்ப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சான்ஸ் ஹெட்டர் கிடைக்கும். பட் ஓவர் த பார் தான் வச்சுருப்பாங்க கார்னர் கிடைக்கும் போதெல்லாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹெட்டர் வைடாக போயிருக்கும். சுவிட்சர்லாண்ட் பிளேயர் ஆம்ப்ரோனி அவர் தான் வந்து நல்லா ஆடிருப்பார் டீமுக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஈக்குவலைஸ் பண்ணுற சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயின் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் நோவேர் வந்து பார்த்திங்கன்னா 2 கவுண்டர் அட்டாக்கில் பண்ணி 2-3 கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்க. அதில் ஒரு கவுண்டர் அட்டாக் தான் வந்து பார்த்திங்கன்னா கோல் கீப்பர் டேவிட் ராயா ஸ்பெயின் கோல் கீப்பர் வந்து ஒரு லாங் பால் கொடுப்பாரு. அது ஃபெரான் டோரஸ் அவர் என்ன பண்ணுவார்னா வந்து ஒரு லோ கிராஸ் கொடுப்பாரு. கொடுத்தது பிறகு ஃபேபியன் ரூயிஸ் கிடச்சோடனே அவர் என்ன பண்ணுவார்னா சூப்பராக வந்து பாட்டம் லெஃப்ட் கார்னரில் போட்டு ஸ்பெயினுக்கு வந்து 3 கோல் லீட் கொடுப்பாரு. சுவிட்சர்லாண்ட் 1. அதனால் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து அதே மாதிரி ஒரு கவுண்டர் அட்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு ஸ்பெயின் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து த்ரூ பால் கொடுப்பாரு. 1-on-1 சுச்சுவேஷன் மாதிரி ஆயிடும். அதில் ஃபெரான் டோரஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமன் கம்போஸ்ட்டாக வந்து கீப்பருக்கு பின்னாடி வந்து அடிச்சு ஸ்பெயின் வந்து பார்த்திங்கன்னா 4 கோல்ஸ், சுவிட்சர்லாண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1. சுவிட்சர்லாண்ட் வந்து அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது, ஜஸ்ட்டு பொசஷன் வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். பட் போதுமான அளவுக்கு அவங்களால சான்சஸ் க்ரியேட் பண்ண முடியல, அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியல. 10 மேன் இது அட்வான்டேஜ் எடுத்து கேமை கண்ட்ரோல் ஈக்குவலைஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஸ்பெயின் 4, சுவிட்சர்லாண்ட் 1, இதுதான் வந்து இந்த மேட்ச்சில் நடந்தது. தேங்க்யூ.